ஒவ்வொரு கதையும் இயல்பாக எப்போதும் போல தொடர முடியாத ஒரு வாழ்க்கையிலிருந்தே தொடங்குகிறது. அடுத்தவர்களின் பார்வையில் உங்கள் கதாநாயகன் சிறப்பாக வாழ்கிறார் என்பதைப் போல தோன்றலாம். ஆனால் மனதிற்குள் அவர் வலியுடன் கூடிய வாழ்க்கையை சுமந்து கொண்டிருக்கலாம். அவருக்கு பிடிக்காத ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கலாம். அவருக்கு மதிப்பளிக்காத ஒரு உறவில் தங்கியிருக்கலாம். தன்னை அடக்கி ஆளும் ஒரு குடும்பத்தின் நடுவில் நிம்மதியின்றி நாட்களை கடத்திக் கொண்டிருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் தன் விருப்பமின்றியே அதே நகரத்தில் எதிர்காலத்தை கழிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கலாம். தன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இப்படியே தொடரப்போகிறது, இதுவே தனது விதி என்று நினைத்து அவர் நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்குள் ஏதோ ஒன்று இதை ஏற்க மறுக்கிறது. இது இப்படி இருக்கக்கூடாது என்று அமைதியாக எதிர்த்து கொண்டே இருக்கிறது. ஒரு தீராத பசி, ஆறாத வடுவாக மனதின் உள்ளே பதிந்திருக்கும் வலி, நிம்மதியை கலைத்துவிடும் ஒரு விளக்கமற்ற ஏக்கம், மனதிற்குள் புதைத்து மறந்துவிட்டதாக நினைத்த ஒரு கனவு அவ்வப்போது நினைவின் நிழலாக வந்து அவரை துரத்தி கொண்டே இருக்கிறது. கதையின் துவக்கத்தில் எந்தவிதமான நோக்கமும் இல்லாமல் வாழ்க்கை போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கதாநாயகர்கள்தான் இவர்கள். அவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்று மனம் சொல்லுகிறதோ அதுவாக இல்லை. மாறாக அவர்களை யாராக பார்க்க உலகம் விரும்புகிறதோ அதுவாகவே இருக்கிறார்கள். அமைதியான அந்த மனதின் பின்னணியில் ஒரு தீ இன்னும் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. அது சுதந்திரம் குறித்ததாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், மரியாதை, நீதி, மீண்டும் எழ வேண்டும் என்ற துடிப்பு, பழிவாங்க வேண்டும் என்ற கோபம், யாருடனாவது சேர்ந்திருக்க வேண்டும் என்ற ஆசை, ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற கனவு, அல்லது எல்லாவற்றில் இருந்தும் தப்பிச் செல்ல வேண்டும் என்ற ஏக்கம். இப்படி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது என்ன என்பதை விடவும் அது அவருக்குள் எத்தனை ஆழமாக வேரூன்றி இருக்கிறது என்பது கதையை கேட்கும் தருணத்தில் நேயர்கள் மனதிற்குள் ஊடுருவ வேண்டும். சுவாசிப்பதை விடவும் இந்த லட்சிய வேட்கைதான் உங்களது கதாநாயகனுக்கு தேவையானதாக இருக்க வேண்டும். அவர் இதனை அடைந்துவிடக் கூடாது என்றே உலகம் அவரை தடுத்து கொண்டிருக்க வேண்டும். இப்படியான வாழ்க்கையில் ஒரு திடீர் திருப்பமாக அந்த நிகழ்வு நடக்கிறது. அது தவிர்க்க முடியாதாகவும் திடீரெனவும் நடக்கிறது. இதுவரை வாழ்ந்து வந்த அமைதியான வாழ்க்கையின் மெல்லிய சுவர்களை கிழித்தெறியும் சம்பவமாக இது இருக்கிறது. அது ஒரு மரணமாகவோ, நம்பிக்கை துரோகமாகவோ, கற்பனை செய்திராத ஒரு நிகழ்வாகவோ, அறிமுகமில்லாத ஒரு மனிதரின் வரவாகவோ, கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு கடிதமாகவோ இருக்கலாம். அல்லது எதிர்பாராமல் பார்க்க நேரிட்ட ஒரு குற்றச் செயலாகவோ, மறைத்து வைக்கப்பட்ட உண்மையின் வெளிப்பாடாகவோ இருக்கலாம். சில மணி நேரங்களில் முடிந்துவிடக்கூடிய ஒரு வாய்ப்பாகவோ இருக்கலாம். அல்லது செய்யவே முடியாத ஒன்றை செய்ய சொல்லி வரும் ஒரு மிரட்டலாக இருக்கலாம். எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த சம்பவம் இதுதான் விதி எனவும் இதுதான் இயல்பான வாழ்க்கை என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கதாநாயகர்களின் மாய நம்பிக்கையை உடைத்து போடுகிறது. இதுவரையில் அவர்கள் நம்பியிருந்த வாழ்க்கை இத்துடன் முடிந்து விடுகிறது. திரும்பவும் அந்த வாழ்க்கைக்கு செல்லும் வாய்ப்பு இனி எப்போதும் கிடைக்கப் போவதில்லை. இப்போது அவர்களின் ஆழ்மனதில் பதிந்து கிடந்த ஏக்கங்கள் மிக ஆபத்தான ஒன்றாக வேறொரு வடிவம் எடுக்கின்றன. அவசரமாக செய்தாக வேண்டிய, தவிர்க்க இயலாத தீவிரமான எண்ணமாக மாற்றமடைகிறது. இனி அவர்களால் அமைதியாக கனவு வாழ்க்கையில் தொடர முடியாது. உடனடியாக செயல்பட்டாக வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. தெளிவில்லாத சிந்தனைகள் இனிமேல் இருக்கப் போவதில்லை. அவர்களுக்கு மிக விருப்பமானவர்கள் இறக்கும் தருவாயில் இருக்கலாம். இனிமேலும் திரும்ப கிடைக்காத இறுதி வாய்ப்பாக இருக்கலாம். எல்லாவற்றையும் அழித்துவிடக்கூடிய ஒரு எதிரி உருவாகியிருக்கலாம். இதுவரையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரகசியம் தற்போது வெளியாகி அவர்கள் வாழ்க்கையை பணயமாக கேட்கலாம். அல்லது இப்போது செயல்படாமல் இருந்தால் அவர்களது ஆன்மாவே முற்றிலுமாக அழிந்து போகக்கூடிய நிலையில் இருக்கலாம். அவர்கள் செயல்பட்டாக வேண்டிய கட்டாயம் இப்போது துவங்கிவிட்டது. இனிமேலும் காத்திருப்பதற்கு அவகாசமில்லை. ஆனால் அவர்களுக்கும் அவர்கள் அடைய வேண்டிய இலக்கிற்கும் இடையில் இருப்பது மிகப்பெரிய தடைக்கல். சின்னஞ்சிறிய சிக்கல் இல்லை, நெருப்புச் சுவரைப் போல வலிமையான தடை. அது அவர்களை எளிதாக நசுக்கி எறிந்துவிடும் வலிமை கொண்ட வலுவான எதிரியாக இருக்கலாம். அவர்களால் நேராக எதிர்கொள்ள முடியாத, உள்ளத்தை சிதைக்கும் ஒரு உண்மையாக இருக்கலாம். உயிரை அச்சுறுத்தும் உடல் ரீதியான ஆபத்தாக இருக்கலாம். சரியென்றோ தவறென்றோ முடிவெடுக்க இயலாத ஒரு பெரும் குழப்பமாக இருக்கலாம். அல்லது இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்திருக்கலாம். இந்த பிரச்சனைகளை கேட்டவுடன் உங்களது நேயர்கள் மனதில் இந்த சிக்கல்களில் இருந்து இவர்கள் எப்படி மீளப் போகிறார்கள் என்ற எண்ணம் ஆழமாக உருவாக வேண்டும்.
இந்த கேள்விதான் உங்களின் கதையை முன்னகர்த்திச் செல்லும் சக்தி. அதுதான் 100 மணி நேரங்களுக்கு அப்பாலும் உங்கள் நேயர்களை உங்கள் கதையை தொடர்ந்து கேட்கத் தூண்டும். இவ்வளவு நீளமான ஒரு கதை ஒரு கேள்வியால் மட்டும் நிலைத்து நிற்காது. உங்கள் கதாநாயகர்களின் பயணம் தொடர்ச்சியாக மாறுதல்களுக்கு உட்பட்டு கொண்டே இருக்குமாறு நினைத்து பாருங்கள். ஒரு தடையை தாண்டினால் அதனை விட பெரிய தடை ஒன்று உருவாக வேண்டும். ஒரு பதில் ஆழமான மற்றொரு கேள்வியை உருவாக்க வேண்டும். அவர்கள் அடையும் ஒவ்வொரு வெற்றியும் ஒரு புதிய சிக்கல்களை உருவாக்க வேண்டும். நீங்கள் உருவாக்கும் கதை உலகம் இந்த எல்லாவற்றையும் உள்ளடக்கும் தன்மையுடையதாக இருக்க வேண்டும். மாறி மாறி துரோகம் செய்யும் உறவுகள், பல எபிசோடுகள் வரை தொடரும் ரகசியங்கள், தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வரும் எதிரிகள், எதிர்பாராத தருணத்தில் துணை நிற்கும் கூட்டாளிகள், ஆறிவிட்டதாக நினைத்த மனக்காயங்கள், புதிய சூழலில் மீண்டும் திரும்ப வந்து துன்புறுத்துவது போன்றவை. கதையை பல அடுக்குகளாக நினைத்து பாருங்கள். கதையின் கருவைப்புற அடுக்காக கருதுங்கள். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை கொண்டு செல்லும் நிகழ்வுகள் இதில் இடம்பெற வேண்டும். அடுத்து இடையடுக்கு என்பதில் உறவுகள் பற்றியதாக இருக்கட்டும். யார் யாரை நேசிக்கிறார்கள், யாரை நம்புகிறார்கள், யாரை இழக்கிறார்கள், யாருக்காக போராடுகிறார்கள் என்பதை போன்றவை இதில் இடம்பெற வேண்டும். இறுதியாக அக அடுக்கு. இதில் கதாபாத்திரத்தின் தனித்துவமும் மாற்றமும் வெளிப்பட வேண்டும். இந்த மனிதர் யாராக மாறிக்கொண்டிருக்கிறார், அந்த மாற்றத்திற்காக அவர் என்ன இழக்கிறார், என்ன விலையை செலுத்துகிறார் என்பதை போன்றவை இதில் இடம்பெறலாம். முதல் 5 அத்தியாயங்களிலேயே இந்த 3 அடுக்குகளையும் வலிமையாகவும் தேவையான சிக்கல்களுடன் அமைத்துவிட்டால் உங்கள் கதை 100 மணி நேரத்தை தாண்டியும் சிறப்பாக செயல்படும் தகுதியுடையதாகிவிடும். உங்கள் கதாநாயகர் முதல் அத்தியாயத்தில் இருந்த அதே மனிதராக 50வது அத்தியாயத்திலும் இருக்கக்கூடாது. அவர் மாற வேண்டும், வளர வேண்டும், சில தருணங்களில் காயமடைய வேண்டும், சில நேரங்களில் வீழ்ச்சியிலிருந்து தன்னை மீட்டெடுத்துக் கொள்ள வேண்டும். ஒழுக்க நெறிகளில் சமரசம் செய்ய வேண்டிய நிலை வரலாம். எதிர்பாராத வலிமை வெளிப்படலாம். அதிர்ச்சியூட்டும் பலவீனம் கூட அவரை தாக்கலாம். இப்படிப்பட்ட மாற்றங்கள்தான் நீண்ட கதைகளின் இதயத் துடிப்பு. உங்கள் கதாநாயகனை தொடர்ந்து சோதித்துக் கொண்டே இருக்கும் ஒரு உலகத்தை உருவாக்குங்கள். சில அத்தியாயங்களில் வந்து மறைந்துவிடும் உறவுகள் அல்ல, கதை முழுவதும் பயணித்து வளர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் உறவுகளை உருவாக்குங்கள். அவரை உண்மையாக சவால் செய்யும் வலுவான எதிரிகளை உருவாக்குங்கள். எளிதில் புரிந்து கொள்ள முடியாத சிக்கலான கூட்டாளிகளை உருவாக்குங்கள். முக்கியமாக ஒவ்வொரு முறையும் வாசகர்கள் திரும்பி வர ஒரு காரணத்தை தாருங்கள். ஒரு வாழ்க்கை அவர்களின் கண்முன் மெதுவாக விரிகிறது என்ற உணர்வு அவர்களுக்கு வரவேண்டும். உங்கள் கதையை தவிர்க்க முடியாத அளவிற்கு அவர்கள் கதையை நேசிக்க வேண்டும். இது உங்கள் கதை. அது எந்த வகையாகவும் இருக்கலாம், எந்த உலகமாகவும் இருக்கலாம், எந்த காலத்தைச் சேர்ந்ததாகவும் இருக்கலாம். ஒரே ஒரு விதிதான், உங்கள் கதையில் இருக்கும் அனைத்தையும் நாங்கள் உணரும்படி எழுதுங்கள். உங்கள் இலக்கு என்பது உங்கள் ஆடியோ தொடரின் ஒவ்வொரு அத்தியாயமும் கதையை இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். உறவுகளின் சிக்கலை ஆழப்படுத்த வேண்டும். கதாநாயகர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் மாற்றமடைந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த மாற்றங்களை கேட்பவர்களை அடுத்த அத்தியாயத்திற்காக காத்திருக்கச் செய்ய வேண்டும். உணர்ச்சிகள் நிரம்பிய உயிரோட்டமுள்ள ஒரு உலகை உருவாக்குங்கள். 100 மணி நேரம் கடந்த பிறகும் இதுதான் ஆரம்பம் என்று தோன்றும் அளவுக்கு சிறந்த கதையை எழுதுங்கள்.